வணக்கம் நட்பூக்களே, நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? காரில் ஏறின உடனேயே சீறியவளை திரும்பி பார்த்தவன் தனக்கு அருகில் முன் சீட்டில் அமர்ந்திருந்த மகனை கண்களால் சுட்டி காட்டினான். எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம். அவன் விழிகள் கூற பல்லை கடித்தபடி திரும்பிக் கொண்டாள். கண், காது, மூக்கு வைத்து இந்த விஷயம் ஊரில் உலாவ ஆரம்பித்துவிடும். அவளுக்கு தெரிந்தது. ஏற்கனவே ஊராருக்கு பயந்துதான் அவர்கள் இங்கு ஓடி வந்தார்கள். இங்கேயும் இதே நிலைமையா? பொங்கி பெருகிய கண்ணீரை இமை சிமிட்டி அடக்கினாள். எதுக்கிடி இவ்வளவு வேதனை? நான் இருக்கிறேன். இனி எதுக்காகவும் நீ கஷ்டப்பட விடமாட்டேன். கண்ணாடி வழியாக அவள் முகபாவத்தை படித்தவன் நினைத்து கொண்டான். அப்பா, உண்மையாலுமே நீங்க தான் என் அப்பாவா? ஏன் இவ்வளவு நாள் எங்களை பார்க்க வரலாம்? ஃபாரின்ல இருந்தீங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் தான் பார்க்க வர முடியலையா? அடுக்கடுக்காய் கேள்விகள் பறந்து வந்தன உதயிடமிருந்து. காரை வளைத்து திரும்பியவன், ஆமாம் உதய்கண்ணா, நான் தான் உன் அப்பா. எனக்கும் உன் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டையா? அதனால தான் பிரிஞ்சிருந்தோம். இனி அப்பா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாம எல்லோரும் ஒன்னா இருக்கலாம், ஓகேவா? குழந்தைக்கு புரிவது போல் அவன் எடுத்து கூறிவிட்டான். அந்த குழந்தையின் மனதில் யுகேந்திரன் தான் தன் அப்பா என்பது தெல்ல தெளிவாக பதிந்து விட்டது. ஹை ஜாலி, என்னுடைய யுகேன் அங்கிள் தான் என்னுடைய அப்பா. தேங்க்ஸ் அப்பா. இயல்பாய் அவன் அவனை அப்பா என்று அழைக்க ஆரம்பித்து விட்டான். சில்லென்ற சாரல் அவன் இதயத்தை நனைத்து சென்றது. அப்பா, இந்த வார்த்தை கொடுக்கும் அங்கீகாரம் மிக பெரியதுதான். கார் வீட்டுக்குள் நுழைய மகனிடம் திரும்பியவள், கண்ணா, நீ வீட்டுக்கு போய் பாட்டி கூட இரு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறோம். அவளே அறியாமல் அவனை அப்பா என்று குழந்தையிடம் விழித்தாள். அதை அவள் உணரவில்லை. ஆனால் அவன் உணர்ந்து கொண்டான். உதட்டுக்குள் சிரித்து கொண்டவனின் பார்வை அவள் மேல் மையலுடன் படிந்தது. ஓகேம்மா. உதய் இறங்கி சென்றுவிட, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்காவது போறீங்களா என்றாள். ஓ ஷியோர். நீ கூட வர்றேன்னு சொன்னால் நான் மாட்டேனா சொல்வேன். கூறியபடியே காரை கிளப்பினான். ஏதோ ஒரு மலையுச்சியில் சென்று கார் நின்றது. ஆதவன் அந்தி சாயும் நேரம். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தெரிந்த மலைகளின் சாம்ராஜ்யத்திற்குள் மெல்ல மெல்ல ஐக்கியமாகிக் கொண்டிருந்தான் கதிரவன். நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா யுகேன்? நாளைக்கு இந்த ஊரும் நம்ம ஃபேமிலியும் கேட்கிற கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்றது? அவளையும் அறியாமல் அந்த பிரச்சனையுடன் அவளையும் இணைத்து கொண்டாள். அதை உணர்ந்து கொண்டவனாய் அவன் மென்மையாய் புன்னகைத்தான். இந்த ஊருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ எனக்கு மட்டும் பதில் சொல்லு போதும். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னால் முடியாது. ஏன்? அவன் விடுவதாக இல்லை. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? என் நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே. அன்னைக்கு என்னை சீரழிச்சிட்டு போனானே, அவனுடைய குழந்தைதான் இந்த உதய். நான் உங்களுக்கு வேண்டாம் யுகேன். அவள் கண்கள் கலங்கி சிவந்தன. எனக்கு யார் வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் மயூரி. எனக்கு நீ தான் வேணும். இது ஒன்றும் சிம்பத்தியில் உண்டான லவ்னு நினச்சிக்காதே. என்னுடைய காதல் ஆழமானது. அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. கூறியவன் அவளுக்கு முதுகு காட்டி நின்று மறைந்து கொண்டிருந்த சூரியனை வெறித்தான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்குள் பிரளயத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. அவளும் உணர்வுகளும் ஆசைகளும் நிறைந்த சாதாரண மனுஷிதானே. அவன் கண்களில் தெரித்து விழுந்த காதல் பெண்ணவளை அசைக்க பார்த்தது. இல்லை, இது நடக்கக்கூடாது. உறுதியுடன் நிமிர்ந்தவள், நான் அழுக்கு யுகேன். இன்னொருத்தன் தொட்ட உடம்பு இது. எல்லாத்துக்கும் மேல அவனுடைய குழந்தையை சுமந்து பெத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு வேண்டாம். திரும்ப திரும்ப அதையே அவள் கூற அவனுக்கு எரிச்சல் வந்தது. சடாரென்று திரும்பி அவளை நெருங்கியவன், நான் ஒன்றும் உத்தமன் இல்லை மயூரி. சொல்லப்போனால் உனக்கு நடந்தது உன்னை அறியாமல் நடந்த தவறு. ஆனால் தெரிந்தே தப்பு செய்தவன் நான் ஒன்றும் பெண்களை உணராதவன் இல்லை. ஒப்பனா சொல்லணும்னா பல பெண்களோட படுத்திருக்கிறேன். அவன் கூறி முடிக்க அங்கு நிசப்தம் நிலவியது. யுகேந்திரனா இப்படி? அவளால் நம்பவே முடியவில்லை. நிலைக்குத்திய பார்வையுடன் அவனையே வெறிக்க, ப்ளீஸ் அப்படி பார்க்காதேடி. அந்த வயசுல எனக்கு அதெல்லாம் தப்பா தோணல. சொல்லப்போனால் என்னுடைய மனப்புழுக்கத்திற்கு அந்த சுகம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறுன்னு காலம் நெத்தியடியா ஒரு விஷயத்தை நடத்தி எனக்கு உணர்த்திடுச்சு. என் உடம்பு வேணா அழுக்கா இருக்கலாம், ஆனால் மனசு அது பரிசுத்தமானது. அதுல உன்னை தவிர நான் வேறு யாரையுமே குடியேற்றல. இனி வரவும் அனுமதிக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை நம்பு. அவள் கரங்களை பற்றி தன் முகத்தை புதைத்து கொண்டவன் விழிகளை மூடிக்கொண்டான். அவளால் அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியவில்லை. ஆனால் அவன் கண்களில் தெரிந்த காதல், அது அவளை அடியோடு வீழ்த்த பார்த்தது. ப்ளீஸ் யுகேன், என் மனசை கலைக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்க காதல் என்னை பலவீனமாக்குது. அது எனக்கு வேண்டாம். எனக்கு என் உதய் மட்டும் போதும். என் வாழ்க்கையை வாழ்ந்திடுவேன்.
ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற மயூரி? இந்த ஊருக்கும் உதய்க்கும் நான் அப்பாவா அறிமுகமாகிட்டேன். அவன் மனசை உடைக்க நினைக்கிறையா? வேண்டாம். நீங்கள் என்னை இக்கட்டான நிலைமையில நிறுத்துறீங்க யுகேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு மனைவியாக என்னால் நடந்துக்க முடியாது. என்னுடைய உணர்வுகள் செத்து போய் 5 வருஷமாச்சு யுகேன். நான் சொல்கிறது புரியுது தானே? அவனுக்கு புரிந்தது. திருமணத்திற்கு பிறகான தாம்பத்திய வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது என்று கூறுகிறாள். ஒரு பெருமூச்சுடன் அவள் கண்களை நோக்கியவன், எனக்கு தேவை நீயும் உதயும் மட்டும்தான். மற்றதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். உன் பதில் என்ன? அதை மட்டும் சொல்லு. விடாப்பிடியாய் அவன் நிற்க, இல்லை. தலையாட்டியவள், எனக்கு வேண்டாம். கத்திவிட்டு ஓடிப்போய் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு தெரிந்தது, அங்கு நிற்கும் ஒவ்வொரு நொடியும் தன் மனம் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்துதான் இருந்தாள். எப்பொழுது, எந்த கணம் இது நிகழ்ந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் கண்களில் தெரித்து விழும் காதல். ஐயோ! நினைத்து கொண்டவள் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். ஒரே அடியாக வற்புறுத்த வேண்டாம், விட்டு பிடிப்போம் எண்ணியவன் அமைதியாய் காரை கிளப்பினான். அன்றிலிருந்து அவள் ஒதுங்க ஆரம்பித்தாள். அவள்தான் ஒதுங்க முடிந்ததே தவிர உதயை அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. முன்னைவிட அதிகமாக அப்பா அப்பா என்ற அழைப்போடு சுத்தினான். குழந்தை வாயிலாக பள்ளியில் நடந்ததை கோதாவரியும் நகுலும் அறிந்திருந்தாலும் மயூரியிடம் இதை பற்றி ஒன்றும் கேட்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை எப்படியாவது அவள் வாழ்க்கையில் வசந்தம் வீசினால் போதும் என்ற நிலையில்தான் இருந்தனர். ஆனால் அவள் அமைதியாய் இருந்ததைப் போல் யுகேந்திரன் அமைதியாயில்லை. மயூரியின் அன்னையையும் நகுலையும் மயூரி இல்லாத சமயம் பார்த்து தன் வீட்டுக்கு வரவழைத்தவன் தன் அன்னையையும் உடனிறுத்தி கொண்டு அனைத்து உண்மைகளையும் போட்டு உடைத்து விட்டான். தொடரும். காதல் அழகிய பிள்ளை. அத்தியாயம் 11. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, மயூரியுடன் நடந்த கூடல், தன் குழந்தைதான் உதய் என அனைத்தையும் கூறிவிட்டான். அங்கு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். அந்த அளவிற்கு நிசப்தம் நிலவியது. கோதாவரியோ முந்தானையை வாயில் வைத்து கொண்டு அழவே ஆரம்பித்து விட்டார். நகுலுக்கு கோபம்தான். சட்டையை பிடித்து 4 கேள்விகள் நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேட்க கைகள் பரபரத்தது. ஆனால் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவனிடம் கோபத்தை காட்ட அவனால் முடியவில்லை. அவர்கள் வழங்காத தண்டனையை சிவகாமி அம்மாள் வழங்கினார். அவன் கூறி முடித்ததும் ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்திருந்தார். இந்த அடி தனக்கு தேவைதான் என்பதைப் போல அவன் அமைதியாக நின்றிருந்தான். நீ என் மகனாடா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு வந்திருக்கிற. உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு அருவெறுப்பா இருக்குது. என் வளர்ப்பு எந்த இடத்துல பொய்யாச்சு? நீ ஏன் யுகேந்திரா பொய்த்து போன? ஐயோ, இதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் உன் அப்பா போய் சேர்ந்துட்டாரு போல. அவன் நெஞ்சில் சரமாரியாய் அடித்தவர் கதறி அழுதார். அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன் மகனா இப்படி ஓய்ந்து போய் சோபாவில் சரிந்தவரை கோதாவரி தாங்கி பிடித்து கொண்டார். விடுங்கம்மா, உங்க மகன் தவறு செய்தாலும் தைரியமா ஒத்துக்கிட்டு அதை சரி செய்யத்தானே பார்க்கிறாரு. நம்ம பிள்ளைகளை நாம தான் மன்னிக்கணும் என்று அவர் தேற்றினார். உள்ளுக்குள் வலி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரானார் அந்த தாய். இல்ல அத்தை, அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு 5 வருஷமா ஒளிஞ்சுதானே இருந்தேன். அவள் தன்னந்தனியா அந்த குழந்தையை சுமந்துக்கிட்டு என்னென்ன வேதனைகளை அனுபவித்திருப்பாள்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சமூகம் அவளை கேவலமாகத்தான் பார்த்திருக்கும். அதுக்கு நானே காரணமா போயிட்டேன். அவன் குரல் கமறியது. உண்மைதான் யுகேந்திரன். கிட்டத்தட்ட செத்து பிழைத்தாள். அவளை மீட்டு கொண்டு வர்றதுக்குள்ள நாங்க படாத பாடுபட்டுட்டோம். ஆனால் இத்தனை வேதனையிலும் அவள் உங்க குழந்தையை அழிக்க நினைக்கல. அவளோட வாழ்க்கையின் ஆதாரமா அந்த குழந்தையை இறுக்கி பிடிச்சிட்டு நிமிர்ந்து வந்தாள். நகுல் கூறினான். மன்னிப்புங்கிற ஒற்றை வார்த்தையில் அடங்கக்கூடிய காரியத்தை நான் செய்யல. ஆனால் மன்னிப்புங்கிற வார்த்தையை தவிர என்கிட்ட கேட்க வேற எதுவும் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணை என்னை நம்பி கொடுங்க. இனி அவ வாழ்க்கையில கஷ்டத்தையே அனுபவிக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அனைவரின் முன்னிலையிலும் கையெடுத்து கும்பிட்டு நின்றான் அவன். செய்த தவறை உணர்ந்து நிற்கிறீங்களே தம்பி, இது ஒன்று போதாதா? உங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க. அத்தோட இந்த 5 வருஷமா நீங்களும் ஒன்றும் சுகமா வாழ்ந்திடலையே. ஒவ்வொரு நாளும் வேதனையோட தானே வாழ்ந்திருக்கீங்க. ஏதோ போதாத காலம், இனி எல்லாம் சரியாகும்னு நம்புவோம். கோதாவரி இலகுவாய் அவனை ஏற்றுக்கொண்டார். தன் தாயை பார்த்தான். அவர் எதுவும் பேசவில்லை. கூடிய சீக்கிரம் என் மருமகளையும் பேரனையும் இந்த வீட்டுக்கு முறையோடு அழைச்சிட்டு வர்ற வழியை பாரு என்று மட்டும் சொன்னார். இப்போதைக்கு மயூரிக்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம். நானே சமயம் பார்த்து அவகிட்ட சொல்லிக்கிறேன். அவன் உரைக்க, சொல்லவே வேண்டாம் யுகேந்திரன் என்ற பதில் நகுலிடமிருந்து வந்தது. எனக்கு தெரிஞ்சு மயூரி உங்களை மன்னிக்கவே மாட்டாள் யுகேந்திரன். இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம் என்றான். அழுத்தமாக தலையசைத்தான் யுகேந்திரன். இல்லை, எங்களுடைய வாழ்க்கை பொய்யில் ஆரம்பிக்கிறத நான் விரும்பல. அவள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன்.
ஆனால் உண்மையை மறைக்க என்னால் முடியாது. அவன் உறுதியாக மறுத்துவிட்டான். செருப்பை கழட்டி அடிப்பாள், வாங்கிக்கோ. அவனது அன்னை கோபத்துடன் இடை புகுந்தார். அவரை நோக்கியவன், என்னை கொன்னு போட்டாலும் சுகமா செத்து போவேன்மா. உரைத்துவிட்டு மாடியேறிவிட்டான். ஸ்தம்பித்து போய் நின்றது அவனது குடும்பத்தினர்தான். நாட்கள் ஓட ஆரம்பிக்க அவர்களது குடும்பம் அமைதியாய் இருவரையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. எப்பொழுதும் உதயை தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டார் சிவகாமி அம்மாள். நடுங்கும் கரங்களால் பேரனின் தலையை நீவி விட்டு கொள்வார். உதயிடம் அவ்வளவு நாள் தெரியாத மகனின் ஜடை அப்பொழுது அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. கண்களை சுருக்கி பார்க்கும் விதமும் நெற்றியை நீவி பேசும் விதம் என அனைத்துமே மகனைப் போலிருக்க அவருக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ஆனால் மகனின் மேலிருந்த கோபம் அப்படியேதான் இருந்தது. அவனை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்டார். அவர் மனக்காயம் ஆறவும் நாள் ஆகுமல்லவா? தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள் அஞ்சனா. நடந்து முடிந்த விஷயங்கள் அவளுக்கும் மலைப்பைத்தான் கொடுத்தது. யுகேன் அத்தானா இப்படி? மனதில் கோபம் எழுந்தாலும் மன்னிப்பை வேண்டி நிற்கும் அவனை கண்டு கோபம் கொள்ள அவளால் முடியவில்லை. அமைதியாக அவன் விஷயத்தை ஏற்றுக்கொண்டாள். பூக்களை ரசித்தபடி நடைபயின்று கொண்டிருந்தவள் வீட்டிலிருந்து வெளிவந்த நகுலை கண்டதும் அப்படியே நின்றாள். எப்பொழுது நகுல் மயூரியின் கணவன் இல்லை என்று தெரிந்ததோ அப்போதிலிருந்தே அவள் மனம் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. அவனை பார்க்கும் போதெல்லாம் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் உணர்வுதான். இதுதான் காதலா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த உணர்வுகள் பிடித்திருந்தது. நகுல், அவள் அழைக்க பைக்கை கிளப்ப போனவன் யோசனையுடன் அவள் அருகே வந்தான். என்னங்க வேணும்? வினவியபடியே அவன் தன் கை கடைகாரத்தை பார்க்க அவளது இயல்பான துடுக்குத்தனம் வெளியே வந்தது. நீங்க தான் வேணும், பட்டென்று சொல்லிவிட்டாள். வாட்? அதிர்ந்து போய் விழிகள் விரித்தது அவன்தான். சும்மா பயந்துட்டீங்களா? தலையை சரித்து விழிகள் சுருக்கி பளிச்சென்று அவள் புன்னகைக்க அந்த கணம் அவன் வீழ்ந்துதான் போனான். காதல் எந்த கணம் தோன்றும் என்று யாராலும் சொல்ல முடியாதல்லவா? அதுதான் அங்கு நடந்தது. தலையை உலுக்கி நினைவிற்கு மீண்டவன் டேஞ்சரஸ் முணுமுணுத்தபடியே அங்கிருந்து அகன்று விட்டான். இதழில் உறைந்த புன்னகையுடன் அவனையே ரசித்து கொண்டிருந்தவளின் கண்களில் காதல் மின்னியது.